வணக்கம். ஒரு கட்சியில ஒரு தலைவர் எந்த அளவுக்கு அந்த கொள்கை பிடிப்போர இருக்கிறாரு, தெளிவோட இருக்கிறாரு அப்படிங்கிற லெவல்ல, அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், பேச்சாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு தெளிவோட இருக்கணும் அப்படிங்கிறத, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு மேடையில பேசினத நம்ம பார்த்துருப்போம். அதாவது தாவேகாவை சேர்ந்தவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்றாங்க. தாவேகா தலைவர் விஜய் தான் பண்றாருன்னு நான் சொல்லங்க. பட் தாவேகாவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர் கூட ஓரளவுக்கு தெளிவு இருக்கலாம். பட் தொண்டர்கள் இல்ல பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஊர்ல நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க பேசுற பேச்சு அப்படிங்கிறது, அந்த ஒரு ரசிக மனநிலையிலே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப காட்டும் விதமா எப்பவுமே இருந்திருக்கு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, திமுகக்கும், தாவேகாக்கும் இல்ல விஜய சார்ந்தவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வாக்குவாதம் ஆன்லைன்ல போயிட்டு இருந்துச்சோ, அதே அளவுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சிய சார்ந்தவங்க சில பேர் விஜய ரொம்ப எதிர்க்கிறதுனாலயும், சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய எதிர்த்து நெறைய விஷயங்கள் பேசினதாலயும், சமீபத்தில இன்டர்நெட்ல டிவிகே வெர்சஸ் என்டிகே கேடர்ஸ் அப்படிங்கிற வாக்குவாதம் நெறைய போயிட்டே இருந்துச்சு. இதில பார்த்தீங்கன்னா, விஜய நெறைய பேர் குறை கூறுறதா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியிலருந்து. தாவேகா பக்கத்திலருந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட சீமான குறை கூறுறதா இருக்கட்டும், அவரை சார்ந்தவங்க குறை கூப்பிட்டார். இதெல்லாம் தான் போயிட்டே இருந்துச்சு. இதில தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல் கொள்கை, பேச்சு, மாறி மாறி பேசுறது, இந்த மாரி வகையில இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல மன்னிப்பு கேட்டது, பயந்தது அப்படிலாம். பட் அதை தாண்டி குடும்பத்தை சார்ந்து பேசுறது, தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு பேசுறது, பெண்கள் சம்மந்தப்பட்டு பேசுறது அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஆதரிக்கல. இதை 2 தரப்புலேருந்து பண்ணியிருந்தாலும் நம்ம வெறுக்கிறோம். அதில் ஆனால் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தாவேகாவை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு, இல்லை தாவேகாவை சேர்ந்த சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏய் எங்கள் தளபதியை பற்றி பேசினா உங்கள் அண்ணனை பற்றியும் பேசுவோம், உங்கள் தலைவனை பற்றியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் குறித்து ரொம்ப ஆபாசமாக நிறையா கமெண்ட்டுகள், நிறைய போஸ்ட்லாம் ஒரு 2, 3 மாதமாகவே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்குறப்போ இப்போ வேறு யாராவது பேசியிருந்தாங்க, உதாரணத்துக்கு திராவிட தரப்புலேருந்து இல்லை திமுக தரப்புலேருந்து இப்படி யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா, இறங்கி அடிப்போம். எப்படி அடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலைவரை பற்றி அசிங்கமாக பேசியில்ல, அவங்க தலைவர்களோட லட்சணத்தை, அவங்க கொள்கைகளோட லட்சணத்தை, அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற பட்சத்தில் தியாகம்னா என்ன, சுயநலமாக குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் பண்ணி தலைவர்னு இருக்கவங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்தையே தியாகம் பண்ணி எப்படி ஒருத்தர் தலைவர்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கும் பேராக இருக்கான். ஒரு குல சாமி போல பார்க்கப்படுறவர், அறம் தவறாமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று போராடினவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்க ரீதியாக வாதம் பண்ணுறது அப்படிங்கிறது திமுககாரங்க கூட செய்யலாம். ஆனால் இந்த தாவேகாவை சேர்ந்த பார்த்தீங்கன்னா, அந்த தற்குறின்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியிலுமே தற்குறிகள் இருக்காங்க. பட் இந்த கட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு விதமாக இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் தலைவரை குறித்து ஆபாசமாக பேசுகிறப்போ அதுக்கு எதிர்வினை ஆட்டணும் அப்படின்னு கூட தோணலை. ஏன்னா ஒரு முட்டாள் கூட நம்ம பேசணும், இல்லை முட்டாள் கூட தர்க்கம் பண்ணோம், சண்டை போட்டோம்னா அவன் நம்ம இடத்துலேருந்து இறக்கி அவனோட இடத்துக்கு கொண்டு போய் நம்மளையும் முட்டாளாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அந்த வகையில் தலைவரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும், ஈழ போராட்டத்தை பற்றி என்ன தெரியும், இன விடுதலைக்காக போராட்டத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, இன அழிப்பை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும், அதை பற்றி ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு? இப்போது தலைவரே போயிட்டாருன்னா அது போராட்ட காலத்திலே இயக்கம் இன்றைக்கி வரைக்கும் முடியவே இல்லை. தலைவர் இறந்து போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இயற்கை மரணமாவோ இல்லை சண்டை போட்டு காலத்திலே இறந்துட்டாருன்னா, அன்னையோட தலைவர் போயிட்டாருப்பா, இன்னையோட முடிஞ்சிருச்சு, நம்மளோட நோக்கம் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை விட்டு எல்லாருமே போயிருப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. தலைவர் போனாலும் நம்மளோட நோக்கம் இருக்குது, நம்மளோட கொள்கைகள் இருக்குது, நம்மளோட வெறி அப்படிங்கிறது இனத்தாகம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான அரசியல். அதை தான் ஒரு நல்ல தலைவன் கற்றுக் கொடுத்துட்டு போவான். இல்லைனா ஒரு தலைவன்ற பேரில் யாராவது வந்தால் ஃபேன் பாயாக தான் நம்மளை ஆக்கிட்டு போவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தாவேகாவில் இருக்க பல பேருக்கு அவங்க ஒரு நடிகரை ரசிச்சிட்டாங்க, அவரை தலைவராக பார்க்குறாங்க. அவர் நடந்தா அழகு, உட்கார்ந்தா அழகு, பேசினா அழகு, சிரிச்சா அழகு, அவர் அழுதா கூட அழகு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, அவர் மன்னிப்பு கேட்டு இல்லை வருத்தம் தெரிவிக்கிற, இல்லை ரொம்ப சோகமாக இருக்க வீடியோவில் கூட என்ன அழகாக சோகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக ரசிக்கக்கூடிய பல அணில்கள் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு தலைவரை தப்பாக பேசிட்டான்னு நம்ம லெவலுக்கு நம்ம இறங்கி எதுக்கு சண்டை போடணும், இவனெல்லாம் தட்டி விடலாம், இவன் யாருன்றதை அவனோட கட்சியோட தராதரம் என்ன அப்படிங்கிறத, அவங்களோட கட்சியோட கொள்கை எந்த அளவுக்கு அவனுக்கு தெரியுது, அவரோட தலைவர் அதாவது அவங்களோட தலைவரான விஜய் தலைவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிப்பா விஜய் எப்படிப்பா தலைவர் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் தலைவருக்கு எதிராக விஜய் எதுவுமே பேசி நான் பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாமல் ஈழ போராட்டத்தை அங்கீகரிக்க மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் போய் அவர் போராடுறது மட்டும் இல்லாமல் மாவீரர் தினத்துக்கு அவர் சொன்னது, இதையும் தனி நாகப்பட்டினத்தில் போயிட்டு இந்த சனிக்கிழமை அவர் பிரச்சாரம் பண்ணுறதுப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொந்தங்கள் ஒரு தாயை இழந்தது போல் தங்களோட தலைவரை இழந்து இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை யாரை சொல்கிறாங்க, யாரை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அறிவு இருக்கவங்களுக்கு கூட புரியும். அந்த வகையில்
விஜய் டைரக்டாக இன்றைக்கி வரைக்கும் தலைவர் குறித்து எதுவுமே தரம் தாழ்ந்து பேசவே இல்லை. அது மட்டும் ஈர போராட்டத்தை எனக்குமே வந்து ஆதரிச்சு தான் இருந்திருக்காரு. இவங்க இருக்காங்களே, இவங்க எந்த அளவுக்கு தற்குறிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தலைவரை பற்றி விமர்சனம் செஞ்சாலே போதும், அது யாராக இருந்தாலும் சரி, அதை பற்றி பேசவே கூடாதான். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே இல்லைடா. இன்றைக்கி வரைக்கும் கள அரசியலில் இருக்கக்கூடிய 10 வருஷமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலேயே வந்து விமர்சனம் தமிழ் தேசியத்தை சார்ந்தவங்களும் வந்து வைக்கிறாங்க. அதை சில பேர் ஏற்றுமா, சில பேர் ஏற்றுக்காமல் வந்து அவனு ஃபேன் பாய் மாதிரி கடிப்பான். அவனெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் உங்களையும் வந்து வச்சுருக்கோம். உங்களை மாதிரி வந்து ஒரு ஹீரோ வர்ஷிங் பண்ணிவிட்டு அரசியலில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் விமர்சனம் தான் செய்வாங்க. அதுக்கு வந்து திமுக காரங்க மாதிரி வந்து ஆபாசமாக பேசுறது, தனிப்பட்ட வகையில் பேசுறது, இல்லை வீட்டில் இருக்க பொம்பளைங்களை பற்றி பேசுறதுலாம் வந்து அந்த விமர்சனத்தெலாம் நம்ம ஆதரிக்கவே இல்லை. பட் தர்க்க ரீதியாக கரெக்டான விமர்சனம் ஒன்று வச்சா அதற்கு உங்களுக்கு விமர்சனம்லாம் மூட்டு போய் படிச்சுட்டு வாங்க. உங்கள் கட்சியை ஏற்றி காட்டுற அப்படிங்கிற பேரில் உங்கள் தலைவரை யாராவது தப்பாக பேசினாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தலைவரை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, அவருக்கு ஏதோ தகுதி இருக்குப்பா, அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் முழுக்க ஒரு மத ரீதியாக அவரோட மத நம்பிக்கையின் பேர் தான் வந்து பேசியிருக்காரு. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி மக்களுக்கு உண்டான பொது அரசியல் நீங்கள் செய்ய வந்துட்டீங்க அப்படின்னா, நான் தமிழ் தேசியவாதிலாம் இல்லை, எனக்கு தமிழ் தேசியத்தின் மேலே ஏன் தரமா நாட்டம், நீ தமிழ் தேசியம் அப்படின்னு வந்துட்டா எல்லாருமே வந்து நாம் தமிழராக தான் ஒன்றாக நிற்கணும். உன்னோட நம்பிக்கை மத நம்பிக்கை அப்படிங்கிறதுலாம் 2ஆம் பட்சம் தான். அது வந்து நீ கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, அப்படி நீ உன்னோட நம்பிக்கையை 2ஆம் பட்சமாக வச்சுட்டு இன ரீதியாக இன விடுதலைக்காக இன உணர்வோடு நீ போராட வந்தீங்கன்னா மட்டும்தான் இது சாத்தியமாகும், வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு கிறிஸ்டியன்ப்பா, எனக்கு தமிழ் தேசியம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு கிறிஸ்டியானிட்டி தான் முக்கியம், இல்லை நான் ஒரு முஸ்லீம்ப்பா, இல்லை என்னோட ஹிந்து மதத்தை நான் பாதுகாக்கிறதுக்காக வந்து என்னோடய தமிழ் உணர்வை என்னோடய ஐடென்டிட்டி நான் விட்டுருவேன் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அந்த தெளிவோடு தான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதிய ரீதியாக இல்லை மத ரீதியாக அந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி வந்து தமிழ் தேசியத்துக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தலைவர் வந்து போராடினது இன விடுதலைக்காக. அங்கே வந்து நம்ம ஒரே இனமாக இருந்தாலும் வேறு மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்கிட்ட ஒரு அரசியல் செஞ்சு அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களை திணிச்சு சகோதரயுத்தம் செய்ய வச்சது சிங்கள அரசாங்கம். அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்காமல் மதத்தின் பேரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம தமிழர்களாக இருந்தாலும் மத ரீதியாக நம்மளை பிரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல அமைப்புகள் நமக்குள்ளே வந்து ஊடுருவி இருக்குது, விஷமத்தை வந்து பரப்பிட்டுருக்கு. அதே அரசியல் தான் ஈழத்திலும் செய்யப்பட்டது. அங்கே நடந்த சில கசப்பான அனுபவங்களை பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் சரியும் வந்து செஞ்சுருக்காரு. நீ வந்து மத ரீதியாக மத ஒரு வெறுப்போட சங்கித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்பிக்கையின்படியே வந்து பேசினேன் அப்படின்னா, சங்கிங்கன்னா உடனே வந்து ஒரிஜினல் சங்கீஸ்லாம் கோச்சிக்காதீங்க, இது வந்து பச்சை சங்கிங்களை சொல்கிறேன் நான். அந்த வகையில் நீ வந்து பேசின அப்படின்னா தலைவரை என்றைக்குமே வந்து 2ஆம் பட்சமாக தான் உனக்கு வந்து பார்க்க தோணும். ஸோ அரசியல் தெரியாமல் கண்மூடித்தனமாக வந்து இந்த மாதிரி உங்கள் தலைவரை ஏற்றி பேசணும், இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கவங்க உங்கள் தலைவரை தான் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீயும் விமர்சனம் பண்ணிட்டு போ. அதுக்காக சம்மந்தமே இல்லாமல் வந்து தலைவரை பற்றி பேசினா என்ன கதி அப்படிங்கிறத இன்றைக்கி அவரே வந்து புரிஞ்சிருப்பாரு. ஏன்னா அவர் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பேப்பரில் எழுதி வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சியில் எல்லாருமே தற்குறிங்க இல்லைங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக எல்லாருமே தற்குறிங்கலாம் சொல்ல மாட்டோம், வைக்கிறாங்க இதை பற்றி பேசப்பட்டாங்க. அப்போயே அவர் பேசிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து வருத்தம் தெரிவிக்க வைக்கிறாங்க. இப்போ பதவியிலேருந்து நீக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் அந்த நடவடிக்கைலாம் எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் உங்களை வந்து பாராட்டுறோம். ஆனால் உங்கள் கட்சியில் பல பேருக்கு வந்து நம்ம இன விடுதலைக்கான போராட்டம்னா என்ன, அதோட வரலாறுனா என்ன, தலைவரோட தியாகங்கள் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க, சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் கட்சியின் தலைவரை பற்றி யாராவது தப்பாக பேசினாலும் தர்க்க ரீதியாக பாயிண்ட் பை பாயிண்ட் விமர்சித்து சூப்பராக பேசினா மட்டுமே ஒரு மெச்சூர்டான ஒரு பொலிட்டீஷியனாக உங்கள் கட்சியில் இருக்கவங்க மாற முடியும். இல்லை கண்மூடித்தனமாக ஒரு ஃபேன் பாய்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் தலைவர் மேலே தான் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. தலைவர் மேலே இந்த கட்சி மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு நம்பிக்கை உள்ள நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம்னு சொன்னாலும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியில் இருக்கவங்க யாராவது நாளைக்கு தலைவரை பற்றி பேசினாலே அவங்களையும் நம்ம இதே மரியாதையோட எதிர்த்து தான் வந்து பேசுவோம். ஸோ அந்த வகையில் உங்களோட அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க, வரலாற்றை படிச்சுட்டு பேசுங்க. சும்மா மேடை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக உங்கள் தலைவரை தூக்கி வச்சு பேசணும், உங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் தலைவர் மேலெலாம் வந்து கை வச்சிங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்கள நாங்கள் எப்படி விமர்சிக்கணுமோ எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுவோம். அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சார்பாக ஒரு காணொலி தான் இது.